அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் என்பது மத்திய கிழக்கிலே மாபெரும் பிராந்திய யுத்தமாக மாறுமோ என்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னன்னா, அமெரிக்கா எதிர்பார்த்த அளவை விட பல மடங்கு உச்சமான பதிலடி தாக்குதல்களை ஈரான் அமெரிக்கா மீதும் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் நடத்தி வருகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. ஈரானுடைய இலக்குகளாக மத்திய கிழக்கில் இருக்கிற அரபு நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ராணுவ படைத்தளங்கள் மாத்திரம்தான் இருக்கும் என்று அமெரிக்கா ஒரு கணக்கீட்டை செய்திருந்தது. எல்லா இடத்துலையும் அமெரிக்காவுடைய ராணுவ பேஸ் இருக்குது. ஏற்கனவே 12 நாள் வாரில் உதய் போர்ட்ல கத்தரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் மேல தான் ஈரான் தாக்குதல்களை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் மீது மட்டும் தாக்குதல்களை நடத்துவார்கள் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஈரான் எடுத்திருக்கக்கூடிய புதிய வியூகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மீது உச்சமான தாக்குதல் நடத்தப்படுகிறது. இரண்டாவது, அரபு நாடுகளுக்குள்ள தாக்குதல் நடத்தப்படுதா இல்லையா? இந்த அரபு நாடுகளுக்குள்ள நடத்தப்படுகிற தாக்குதல்கள் அத்தனையுமே ஈரானுடைய உள்நாட்டு பாதுகாப்பை தாண்டி வெளிநாட்டில் எப்படி மொசாது செயல்படுவாங்களோ அதே மாதிரி ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அல்-அக்ஸா படைப்பிரிவு என்பது வெளிநாடுகளில் செயல்படக்கூடிய ஒரு படைப்பிரிவாக இருக்கிறது. அந்த படைப்பிரிவினுடைய உளவு தகவல்கள் அடிப்படையில் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கர்கள், அமெரிக்காவுடைய முக்கியஸ்தர்கள் எங்கெல்லாம் தங்கி இருக்கிறார்களோ அந்த இடங்கள் முழுவதும் தாக்குதலுக்கு உள்ளாகிறது. குறிப்பாக துபாய், கத்தர், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் மீதான தாக்குதல்கள். அந்த ஹோட்டல்கள் எல்லாமே யார் மனாமா, பஹ்ரைனுடைய மனாமாவில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்க யார் தங்கி இருக்கிறான்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்தோடு தொடர்புடைய பல முக்கியஸ்தர்கள் தங்கி இருந்தார்கள். இந்த யுத்தத்திற்கான வியூக வகுப்பாளர்கள் தங்கி இருந்தார்கள். எனவே அவங்க இங்க தான் இருக்கிறாங்கிறத அடையாளம் கண்டு அந்த இடங்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதை தாண்டி இப்பொழுது நேற்று இரவு முழுதலாக மீண்டும் ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த இடங்களை எல்லாம் தாக்குவதற்கான ஏற்பாடுகளை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த மாதிரியான தாக்குதல்களை அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. ராணுவ தளங்களை மட்டும்தான் தாக்குவாங்க நினைச்சுக்கிட்டு ராணுவ தளங்களில் போய் அவர்களுடைய தேட் என்கிற ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை மாற்றினாங்க. இந்த தேடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு நாட்டுக்குள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை ஒரு பகுதியை தான் தடுக்க முடியும். இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேலை சுத்தி இதை வச்சிருந்தாங்க. அதையே அடிச்சுக்கிட்டு ஈரானுடைய ஏவுகணைகள் போய் தாக்குதல் நடத்தும் போது அரபு நாடுகளில் ஒரு ஏரியாவில் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரபு நாடுகளை எதிர்பார்க்காத இடங்களுக்கு தற்போது ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறது. இது அமெரிக்காவுக்கு மிக பெரும் பின்னடைவாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஹர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் அமெரிக்காவோடு தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரான். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துக்கு இன்னும் ஹவுதீஸ் வரவே இல்லை. ஹவுதீஸை வரவிடாம அவங்களே நேரடியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் நோவா என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய எண்ணெய் டேங்கர், இது மத்திய கிழக்கிலிருந்து பெட்ரோல், டீசல், எண்ணெய்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பல். அந்த கப்பல் மேல இன்றைக்கு ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். கப்பல் தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகளை அல் ஜசீராவும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுதான் மத்திய கிழக்கினுடைய இதயம்னே பார்க்கப்படும். இந்த ரூட்ல கப்பல்கள் போறது வர்றதுகளை ஈரான் தடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னாலே உலக அளவில் பெட்ரோல், டீசல், எரிவாயுடைய விலை உச்சம் தொட ஆரம்பித்து விடும். அனைத்து நாடுகளுக்கும் மாபெரும் சிக்கலாக இது மாறிவிடும் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். இதே நேரத்தில் ஈரான் மீதான யுத்தத்தில் நேட்டோ பங்கெடுக்காது என்று சொல்லி நேட்டோவினுடைய தலைவர் ரூட்டோ இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கிறார். இது நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, நேட்டோ பங்கெடுக்குமா இல்லையா என்பதை பொறுத்தவரையில் நாம மொத்தமா அடி வாங்கிட்டு கீழே விழ போறோம் என்ற ஒரு நிலை வந்து அவங்களும் வந்துருவாங்க, வராம எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா இப்போதைக்கு வரமாட்டோம் என்று சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்கன்னு கேட்டா, துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் பேசி இருக்கிறார். அர்துகானுடைய பேச்சுக்காக வேண்டி இந்த பதிலை சொல்லி இருக்கிறார். ஏன்னா நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராணுவ பிரிவாக நாடாக துருக்கி இருக்கிறாங்க. துருக்கியினுடைய அதிபருக்கு இந்த தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆல்ரெடி ஈராக் மேல நேட்டோவும் சேர்ந்து தான் தாக்குதல் நடத்தினாங்க. எனவே வரமாட்டாங்க சொல்ல முடியாது, தற்போதைக்கு வரமாட்டாங்க என்பதை இதில் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போன்று ஈரானுடைய ஏவுகணைகள், அதே போன்று ட்ரோன்களுடைய அலை 11வது அலை உச்சமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பீர் ஷைபா என்கிற பகுதிகள் மீது. அதாவது பெர் அசப் என்று சொல்லக்கூடிய பகுதி இது. இந்த பகுதி பலஸ்டைன் ஆக இருக்கும் போது பெர் அசப் என்று தான் அழைக்கப்பட்டது. இப்ப பீர் ஷைபா என்று அழைக்கிறார்கள். இந்த பகுதியின் மீது உச்சமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தகவல் தொடர்பு வளாகம் இந்த நகரத்தில் தான் இருந்தது. கம்யூனிகேஷன் சென்டரே இங்க தான் இருந்தது. அதை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அது தவிர நேற்றைய தினம் பீர் ஷைபாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மைக்ரோசாப்டினுடைய மிக முக்கியமான அலுவலகமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய விமானங்கள் பகுதிகளில் இருந்து மொத்தமாக வெளியேற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஈரான். அந்த அடிப்படையில் சைப்ரஸ் மீது குண்டு வீசுவதற்கு தயாராகி விட்டது. ஏற்கனவே சைப்ரஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பெரிய அளவில் அட்டாக் பண்ணல. மொத்தமாக இப்ப அரபு நாடுகள் மேல எப்படி ஈரான்
ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ இதே அட்டாக்க சைப்ரஸினுடைய பகுதிகள் மேலையும் பண்ணுவதற்கு ஈரான் தயாராகிவிட்டது என்று ஐஆர்ஜிசியினுடைய தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் இப்ராஹிம் ஜப்பாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறார். சைப்ரஸ் மீது ஏவுகணைகளை ஏவுவதற்கு ஈரான் திட்டமிட்டிருக்கிறது என்கிற செய்தியை ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சியும் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்கர்கள் தங்களுடைய பெரும்பாலான விமானங்களை சைப்ரஸுக்கு இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மத்திய கிழக்கில் அடி விழுகிறதுனால சைப்ரஸ்ல கொண்டு வந்து இறக்குறாங்க. சைப்ரஸ்ல அமெரிக்காவுடைய படைத்தளமும் இருக்கிறது, அதே போன்று இஸ்ரேலுடைய படைத்தளமும் இருக்கிறது. எனவே சைப்ரஸை நாங்கள் மொத்தமாக ஏவுகணை வீசி தாக்குவதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி எப்படி துபாய் கத்தர் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை விட வேகமாக சைப்ரஸ் மேலே எங்களுடைய அட்டாக் இருக்கும் என்கிற தகவல்களை வெளியிட்டிருக்கிறது ஐஆர்ஜிசி என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற. அதே நேரத்தில் கத்தர் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானுடைய 2 ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லி இருக்கிறது. ஈரான் இது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்லல. ஆனால் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2 விமானங்களுடைய செய்திகள் உண்மையானது. கத்தர் மேல தாக்குதல் நடத்துவதற்காக வந்த விமானங்கள் என்று சொல்லப்படுகிறது. கத்தர் மேல அவங்க நடத்த வர மாட்டாங்க, அமெரிக்காவுடைய தளங்கள் மேல தான் நடத்த வருவாங்க. அந்த அடிப்படையில் ஜெட் விமானங்கள் 2 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில யுஏஇல இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல இருந்து நூற்றுக்கணக்கான தங்களுடைய குடிமக்களை வெளியேற்றுவதற்கு இத்தாலி தயாராகி வருகிறது. யுஏஇல மட்டுமே இத்தாலியினுடைய 30,000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள மொத்தமாக அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றுவதற்கான திட்டத்தை தற்போது இத்தாலி எடுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னு சொல்லி சொன்னா மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து மொத்தமாக எல்லாருமே வெளியேறுங்க, எப்படியாவது கிடைக்கிற ஃளைட்டை பிடிச்சி மொத்தமாக மத்திய கிழக்கு அரபு நாடுகள் இருந்து வெளியே போயிருங்க என்று சொல்லி அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஈரான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் தரை வழியாகவாவது ஏதாவது வண்டியை பிடிச்சி கிளம்பிருங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நாட்டில இருந்து நீங்க கிளம்பிருங்கிறாங்க. ஓகே, அவங்க கிளம்பிடலாம். அரபு நாட்டுக்காரன் எங்க கிளம்பலாம்? சவுதிக்காரன் கத்தாருக்கு போகலாமா? கத்தார்காரன் பஹ்ரைனுக்கு போகலாமா? பஹ்ரைன்காரன் யுஏஇக்கு போகலாமா? எங்க போனாலும் அடிக்கிறானே. அப்ப அரபு நாட்டுக்காரன் எங்க போறது? இதுல இருந்து அரபு நாட்டு மாங்காய்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, நம்ம மேல நம்மளோட 2 பேரையும் கோர்த்து விட்டுட்டு அவன் ஆக்களை வெளியேற்றிக்கிற பாக்குறான். அவனுக்கு அடி விழும்போது என்ன பண்றான்னு கேட்டா அவன் தப்பிச்சுக்கிற பாக்குறானே தவிர அரபு நாட்டுக்காரன் தப்பிச்சுக்கிற முடியுமா? அவனுடைய இலக்குகள் தப்பிச்சுக்கிறோமா? கண்டிப்பாக தப்பிக்க முடியாது என்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது அமெரிக்கா என்பதை அரபு நாடுகள் இப்பொழுதும் புரியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானோடு இணைந்த ஈராக்ல இருக்கக்கூடிய கதாயிபு ஹிஸ்புல்லா அமைப்பினரும் நேரடியாக தற்போது யுத்தத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள். கதாயிபு ஹிஸ்புல்லா அமைப்புகள் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது 23 ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈராக்ல 2 பிரிவுகள் இருக்கு. ஈராக்னு நம்ம இப்ப பார்க்கிறோம்ல, இந்த ஈராக்ல 2 கவர்மெண்ட் இருக்குது. ஒன்னு ஈராக்கினுடைய அரசாங்கம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த அரசுக்குள்ள குர்திஷ் ஏரியாவில் குர்திஷுக்கு ஒரு பிரதமர் இருப்பாரு, குர்திஷுக்கு ஒரு தலைமையகம் இருக்கிறது, குர்திஷுக்கு ஒரு தலைநகரம் இருக்கிறது. அவர்களுடைய பகுதியில் ஏர்பில் பகுதிகள், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விமான தளங்கள் விமான நிலையங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஏன்னா இந்த குர்துகள் தான் ஆரம்பத்திலேயே சதாம் ஹுசைன் வீழ்வதற்கு அமெரிக்காவுக்கு துணை போனவர்கள். இப்பொழுதும் இந்த குர்துகளோடு தான் அமெரிக்கா பேசிக் கொண்டிருக்கிறது. குர்துகள் முழுவதுமாக அமெரிக்கா சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் விமான நிலையங்கள் மீது தான் தாக்குதல்களை நடத்துகிறது அங்கிருக்கக்கூடிய கதாயிபு ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு. எனவே 2வது அமைப்பும் களத்திற்கு வந்திருக்கு. ஆல்ரெடி ஹிஸ்புல்லா தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பொழுது கதாயிபு ஹிஸ்புல்லாவும் களத்திற்கு வந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க